வணக்கம். வணக்கம்மா. எப்படி இருக்கீங்க? சூப்பரா இருக்கும். வழக்கம் போல நல்லா இருக்கும். நீங்க நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன் செஃப். நீங்க சொல்லுங்க. நான் இன்னைக்கு தான் பொண்ணு மாதிரி கொஞ்சம் ஆக்சசரிஸ்லாம் போட்டு வந்திருக்கேன். நல்லா இல்லையா? பொண்ணு மாறி. எஸ். சொல்லுங்கம்மா. நல்லா நல்லா இருக்கு. நல்லா இல்ல. ஒரு காம்ப்ளிமெண்ட். நல்லா இருக்குமா? சூப்பரா இருக்குமா? தேங்க் யூ. நீங்க வந்தாலே ஒரு வைப் தான். நல்ல வைப் தான். ஓகே செஃப். கலாய்க்கிறாரா இல்ல உண்மையதான் சொல்றாரா எனக்கு எதுவுமே தெரியல. நீ டவுட் கேட்கறப்ப எனக்கு அப்படிதான். நீ கலாய்க்கிறியா இல்ல உண்மையாலுமே டவுட் கேட்கறியான்னு எனக்கு தெரியாது. ஓகே செஃப். ஓகே நம்ம டைரக்டா வந்து குக்கிங் ப்ராசஸ்க்கு போயிடலாமா? போயிடலாம். ஆக்சுவலா இன்னைக்கு நீ எனக்கு கேட்கற கேள்வி நானே கேட்டுறேன். நம்ம இப்ப என்ன பண்ண போறோம்? இப்ப என்ன பண்ண போறோம்? ஒரு சூப்பரா ஒரு கலக்கலான ஒரு கலரி கறி. அதாவது ராமநாதபுரம் ஒரு ஸ்பெஷல் ஒரு சூப்பரான ஒரு அதாவது உங்களுக்கு ஒரு ஃபெஸ்டிவல் இல்ல ஒரு அக்கேஷன் அப்படின்னாலே இந்த மட்டன் எல்லாம் சேர்ந்து எல்லாம் கலந்து ஒரு அருமையான ஒரு கலரி கறி அப்படிம்பாங்க. ஓகே நேமே டிஃபரெண்டா இருக்கு. ஃபர்ஸ்ட் டைம் நான் கேக்குறேன். அப்படியா? ஆமா. நீ நிறைய விஷயம் ஃபர்ஸ்ட் டைம் இங்க வந்து கேக்குறீங்க தெரியும். இப்ப என்ன மாதிரி நிறைய பேர் இருக்காங்க செஃப். இப்ப யாருமே வந்து அவ்ளோ குக்கிங் தெரிஞ்சவங்க இல்ல. இது கொஞ்சம் வயசானவங்க, இப்ப டீனேஜர்ஸ் யாருமே அவ்ளோ குக்கிங்ல இன்ட்ரெஸ்ட் இல்ல. சோ இப்ப பாக்க கத்துப்பாங்க அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆனா நீங்க சொன்ன மாதிரி மட்டன்ல வந்து ஒரு இன்ட்ரெஸ்டான ஒரு டிஷ், ஒரு சூப்பரான டிஷ். நம்ம செய்யறோமோ இல்லையோ கண்டிப்பா எல்லாத்துக்கும் உங்களுக்கு சாப்பிடுறது ரொம்ப நல்லா இருக்கும். ஸோ நம்ம எபிசோட் பார்த்துட்டு நீங்களும் ட்ரை பண்ணுங்க. ஸோ இப்போ பார்க்க போகிறது மட்டன் கலரி கறி. மட்டன் கலரி கறி செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்துட்டு வாங்க. மட்டன் கலரி கறி செய்ய தேவையான பொருட்கள்: வேக வச்ச மட்டன் 300 கிராம், பட்டை 2, கிராம்பு 2, ஏலக்காய் 2, சோம்பு அரை டீஸ்பூன், நறுக்கிய சின்ன வெங்காயம் 15, நறுக்கிய பெரிய வெங்காயம் 1, இஞ்சி பூண்டு விழுது 2 டேபிள் ஸ்பூன், மஞ்சள் தூள் அரை டேபிள் ஸ்பூன், மிளகாய் தூள் 1 டேபிள் ஸ்பூன், ஜீரகத்தூள் 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் 1/4 டீஸ்பூன், சோம்புத்தூள் அரை டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு, கருவேப்பிலை சிறிது, கொத்தமல்லி 1/4 கை, தேங்காய் எண்ணெய் 4 டேபிள் ஸ்பூன், நெய் 4 டேபிள் ஸ்பூன், தயிர் 4 டேபிள் ஸ்பூன், நறுக்கிய வாழைக்காய் 2, நறுக்கிய பச்சை மிளகாய் 4, அரைக்க தேவையான பொருட்கள்: தேங்காய் அரை மூடி, முந்திரி 10 நம்பர், கசகசா 3 டேபிள் ஸ்பூன். மட்டன் கலரி கறி செய்ய தேவையான பொருட்கள் என்னன்னு பார்த்தாச்சு. செஃப் ஸ்டார்ட் பண்ணிடலாமா? ஸ்டார்ட் பண்ணிடலாம். அதுக்கு முன்னாடி வந்து நம்ம ஒரு அரவை ஒன்று. ஓகே. தேங்காய் அடுத்ததா இதுலயே வந்து முந்திரி, கேஷ்யூ, அப்புறம் கசகசா. இது வந்து ஒரு நல்ல ரிச்சான ஒரு கறி, அதாவது குழம்பு வகைகள்ல வரும். ஸ்வீட்டா இருக்குமா செஃப்? கொஞ்சம் லைட்டா இல்லையா? ஆக்சுவலா நம்ம இதுல சில்லி பவுடர் எல்லாமே போடுறோம். ஆக்சுவலா நீங்க வந்து கேஷ்யூ கசகசா சேர்க்கறதுனால கேக்குறீங்க. ஆமா. பட் லைட்டா ஒரு ஸ்வீட்னஸ் தெரியும். பட் நம்ம சேர்க்கிற ஸ்பைசஸ் எல்லாமே அதை லெவல் பண்ணிரும். அதுல வந்து நல்லா ரிச்சா இருக்கும், நல்லா சூப்பரா இருக்கும். இதுல கொஞ்சமா நம்ம தண்ணி ஊத்தி நல்லா ஃபைனா பேஸ்ட் பண்ணி எடுத்துட்டு வந்துடலாம். ஓகே செஃப், அரைச்சு எடுத்துட்டு வந்தாச்சு. இது வந்து ஒரு திக்னிங் மட்டும் கிடையாது, ஒரு நல்ல ஒரு டேஸ்ட்டும் கொடுக்கும், நல்ல ஒரு ரிச்சான ஒரு டேஸ்ட் கொடுக்கும். ஓகே செஃப். ஃபர்ஸ்ட் நம்ம தேங்காய் எண்ணெய், பட்டை, கிராம்பு, ஏலக்காய் தாளிப்பு போட்டுடலாம். அடுத்ததா சோம்பு, தென் கொஞ்சம் கருவேப்பிலை, அப்புறம் இதுலயே வந்து நல்லா ஸ்லைஸ் பண்ண சின்ன வெங்காயம், அப்புறம் பச்சை மிளகாய். இது வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா கலரி கறிங்கிறது உங்களுக்கு நம்ம ராமநாதபுரம் பர்டிகுலராக அந்த காயல் பட்டணத்துல வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஸ்பெஷல் அக்கேஷன், ஒரு இப்போ கல்யாணம் வருது, பெரிய விருந்து அப்படின்னால இது வந்து ரொம்ப ஒரு ஃபேமஸான ஒரு உணவுன்னு சொல்லலாம். அதாவது மட்டனோட ஸ்டாக் நல்லா ஸ்ட்ராங்காக இருக்கும், மட்டனோட அளவு அதிகமாக இருக்கும், ரைஸோட போட்டு சாப்பிட்றப்ப அட்டகாசமாக இருக்கும். சுத்தமா இந்த நேம் ஐடியாவும் இல்லை. ஏன்னா நம்ம சாப்பிட்றதுனா டீப் ஃப்ரை சாப்பிட்டுருப்போம், அப்புறம் குழம்பு சாப்பிட்டுருப்போம், குருமா சாப்பிட்டுருப்போம். ஸோ இது டிஃப்ரெண்டா இருக்கு டோட்டலா. நமக்கு இல்லை சாப்பிட்றதுனா உங்களுக்கு ஐடியா இருக்கும். சாப்பிடுறேன், ஆனா இது இந்த வகை நான் சாப்பிட்டதே இல்லைன்னு கொஞ்சம் வருத்தப்படுறேன். அப்படி சொல்றீங்க? நீ சாப்பிடலாம். ஆமா. தென் இது லைட்டா வதங்குது. வதங்கினதுக்கு அப்புறம் நம்ம இஞ்சி பூண்டு விழுது. ஃபர்ஸ்ட் ஆல்ரெடி வந்து நம்ம இஞ்சி பூண்டு கொஞ்சம் மஞ்சள் தூள் உப்பு போட்டு நம்ம மட்டன் வேக வச்சு எடுத்து வச்சிட்டோம். ஓகே. தென் இந்த மசாலாக்கு தேவையான இஞ்சி பூண்டு இதில் சேர்த்துருக்கோம். தென் இப்போ நம்ம பெரிய வெங்காயம் சேர்த்தோம். ஃபர்ஸ்ட் சின்ன வெங்காயம் சேர்த்தோம்,
வீட்ல சொன்னாங்க ம் உப்பு அதிகமா இருந்தா லெமன் ஆட் பண்ணுவாங்களாமே, ஏன்? அதாவது அந்த உப்பை வந்து லெமன் வந்து லெவல் பண்ணும், ஓகே. கம்மி பண்ணும். பட் வந்து ரொம்ப அதிகமாயிருச்சுன்னா ஒன்றும் பண்ண முடியாது. ம். ஒரு பிஞ்ச் லைட்டாக அதிகமாயிருச்சு அப்படிங்கிறப்ப அதை வேணால் நம்ம மேனேஜ் பண்ணலாம். மஞ்சத்தூள், அடுத்தது மிளகாத்தூள், எல்லாமே தூள் தான் சேர்க்குறோம். ம். அடுத்தது மல்லித்தூள், அப்புறம் ஜீரகத்தூள், அப்புறம் சோம்புத்தூள். ம். தென் இதுலேயே வந்து நம்ம வாழைக்காய் சேர்த்துருக்கோம். ஓகே. அடுத்து வாழைக்காய், நறுக்கின வாழைக்காய் சேர்த்துறோம். இது எல்லாத்தையும் போட்டு நல்லா பிரட்டிடுறோம். எதுக்கு வாழைக்காய் போடுறீங்க? ஏன்னா இது ஆக்சுவலாக இது வந்து ஒரு ட்ரெடிஷனல் ரெசிபி அப்படிங்கிறப்ப அவங்க வாழைக்காய், அவங்க ஊரில் வந்து வாழைக்காய் சேர்க்கறது ஒரு ஓகே. அவங்க பாருங்க. வாழைக்காய் இந்த கலர் கறியில் சேர்ப்பாங்க. பட் இதோட ஸ்டாக் எல்லாம் இறங்கி அது ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். இதுக்கு தேவையான உப்பு சேர்த்துறோம். உப்பு சேர்த்துட்டு தென் தண்ணி ஊற்றிடலாம். பட் இப்ப வாழைக்காய் மட்டும்தான் இப்போ காய்கறினா சேர்ப்பாங்க. அப்பார்ட் ஃப்ரம் தட் வேற எதுவும் சேர்க்க மாட்டாங்களா? அதான் இந்த கலர் கறியில் அதான் சேர்க்குறாங்க. இதான் ஒரு ட்ரெடிஷ்னல். ஓகே. இந்த மூடி கொடுங்க, மூடி போட்டுருவோம். ஓகே செஃப். ஆக்சுவலாக ஜென்ரல் அந்த பெரிய அக்கேஷன் அப்படிங்கிறப்ப உங்களுக்கு இந்த நெய் சோறுன்னு சொல்லி உங்களுக்கு தேங்காய் பால் லைட்டாக போட்டு இந்த ஒயிட்ல ஒரு குஸ்கா மாதிரி இருக்கும். ஆமா. லைக் பிரியாணிக்கு ஈக்குவலாக இருக்கும்னு வச்சுக்கோங்க. பிளைனாக இருக்கும், பிளண்டாக இருக்கும். பட் அதுக்கு வந்து இந்த மாதிரி ஒரு ஸ்ட்ராங்கான மட்டன் கறி காம்பினேஷன் வந்து அட்டகாசமாக இருக்கும். ஈவன் ரைஸுக்கும் நல்லா இருக்கும். அவ்வளோதான். இப்போ உங்களுக்கு எவ்வளோ டிஷ் நம்ம பார்த்துருக்கோம். ஆனால் இந்த டிஷ் சொல்லும் போதே எனக்கு செய்யறதுக்கு முன்னாடியே சாப்பிடணும் போலன்னு தோணுது. ஸோ இப்போ வாழைக்காய் வெந்துருச்சு. இதை ஓப்பன் பண்ணிடலாம். இப்போ வந்து நம்ம இந்த வேக வச்ச மட்டன் இந்த தண்ணியோட இந்த ஸ்டாக்கோட ஆட் பண்ணிக்கிறோம். வேக வச்ச மட்டன் நம்ம ஆட் பண்ணிட்டோம். இப்போ நம்ம அடுத்ததா இந்த அரைச்ச விழுது சூப்பர். இதையும் சேர்த்துறோம். இன்கேஸ் இந்த விழுது சேர்க்காம இருந்தா நல்லா இருக்குமா? ரொம்ப முக்கியம். இது கண்டிப்பா இருந்தாதான். இது இல்லாம கொடுத்தோம்னா அது வேற வேற கறி குழம்பாயிரும். ஓகே. இந்த ரெசிபி இப்படி இருந்தா உங்களுக்கு பெட்டரா இருக்கும். வித்தவுட் திஸ் வேற மாதிரி இருக்கும். பேர் மாறிடும். தென் இதுல வந்து கொஞ்சமா தயிர் சேர்த்துக்கிறோம். ஸ்லோ ஃபயரு. எனக்கு மட்டனை வந்து நான் பிரவுன் கலர்ல பார்த்திருக்கேன். ம். டீப் ஒரு டார்க் கலர்ல தான் பார்த்திருக்கேன். லைட் கலர்ல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்கறேன். எஸ். கர்ட் ஆட் பண்றது எல்லாமே எனக்கு புதுசா இருக்கு. பிரியாணிக்கே நம்ம கேர்டு நல்லா புளிச்ச தயிர் சேர்ப்போம். ஆமா. இதுல வந்து நம்ம தக்காளி சேர்க்கல. அப்படிங்கிறப்ப தயிர் வந்து ஒரு புளிப்பு கொடுக்கும். ஓகே. இல்லாம மட்டனை வந்து சீக்கிரம் ஒரு நல்ல ஒரு டெக்ஸ்சர் கொடுக்கும். உங்களுக்கு ஜென்ரலா வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அக்கேஷன் அப்படிங்கிறப்ப குறைஞ்சது ஒரு 100 கிலோ போட்டு தான் சமைப்பாங்க. ஆமா செஃப். 100 கிலோ அப்படின்னா உங்களுக்கு கிட்டத்தட்ட ஒரு 12-15 ஆடு இருக்கும். அது ஒரு பெரிய நல்ல ஒரு பெரிய பாத்திரத்துல யோசிச்சு பாருங்க. பெரிய குண்டா. ஆமா. அப்படிங்கிறப்ப அது இந்த தயிர் வந்து புளிச்ச தயிர் வந்து அது வேக்காடு அந்த அதுக்கு வந்து ஒரு சப்போர்ட் பண்ணும். அது இல்லாம ஒரு புளிப்பு கொடுக்கும், ஒரு தனி டேஸ்ட் கொடுக்கும். ரெண்டுத்துக்கும் சப்போர்ட் பண்ணுது. தயிர் வந்து மேஜர் ஃபேக்டர். ஸோ ஆல்மோஸ்ட் ரெடி ஆயிடுச்சு. இது உங்களுக்கு நம்ம எல்லாமே வந்து பச்சையா அரைச்சு சேர்த்துருக்கோம். லைக் மசாலா அப்படின்னா நம்ம வறுத்து சேர்த்தோம் அப்படின்னா உங்களுக்கு அதுல சீக்கிரம் வறுத்து அந்த பச்சை வாசனை இருக்காது. இப்போ நம்ம ராவா அரைச்சு அந்த பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா மிதமான சூட்ல நல்லா வேக வச்சு லோ ஃபயர்லயே நல்லா குக் பண்ணோம். வெந்துருச்சு. சோ இப்போ நம்ம இது எது கூட எல்லாம் சாப்பிடலாம் செஃப்? இது ஆக்சுவலா ஆல் டைம் ஃபேவரட் சொல்லலாம். இப்போ காலையில ஸ்டார்ட் பண்ணி காலைல இப்போ பிரேக்ஃபாஸ்ட் எடுத்தீங்கன்னா இட்லி, தோசை, இடியாப்பம், ஆப்பம் எல்லாத்தையுமே. ஆமா. ஓகே. ஒயிட் அதனால அப்படி சிங்க் பண்ணிட்டேன். அதே மாதிரி மதியானம் ரைஸ், பிரெட்ஸ், ஈவன் பரோட்டா, சப்பாத்தி, நைட்டு டின்னருக்கும் எடுத்துக்கலாம். சூப்பரா இருக்கும். ஓகே. சோ எல்லாரும் மஸ்ட் ட்ரை பண்ணி பாருங்க. பிகாஸ் பார்க்கவே டிஃபரெண்டா இருக்கு. சோ டேஸ்டும் டிஃபரெண்டா இருக்கும். சோ ட்ரை பண்ணி பாருங்க. அவ்வளவுதான். தென் ஃபைனலா வந்து இதுல கொஞ்சம் நெய் நல்லா தாராளமாகவே சேர்க்கலாம். அப்போ நல்லா ரிச்சாக இருக்கும் உங்களுக்கு. லைக் அந்த நெய் சோறு வித் கலர் கறி பார்த்தீங்கன்னா அந்த பிரியாணிக்கு ஈக்குவலான ஒரு காம்பினேஷன். ஈவன் பிரியாணிக்கே வந்து டஃப் கொடுக்கும் அப்படின்னு கூட சொல்லலாம்.
ஒரு சூப்பரான காம்பினேஷன். அப்ப கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பார்க்கணும் செஃப். நானே போய் கூட நெய் சோறு செஞ்சுக்கிறேன் செஃப். செஞ்சுக்கிறீங்களா? எஸ், நானே செஞ்சுக்கிறேன். சரி, ரைட், ஓகே. ஸோ சூப்பராக மட்டன் கலரி கறி ரெடி ஆயிடுச்சு. ப்ரெசென்ட் பண்ணிடலாம். ஆஃப் பண்ணிடுறேன். ஓகே செஃப். வாழைக்காய் அண்ட் மட்டன் 2 பீஸுமே வந்து சேமா தான் தெரியுது செஃப். அப்படியா? உனக்கு அப்படிதான் தெரியும். என்ன எல்லாருக்கும் அப்படிதான் தெரியும். நீங்க கன்ஃபார்ம் ட்ரை பண்ணி பாருங்க. பார்த்துட்டு எனக்கு சொல்லுங்க. எனக்கு அப்படிதான் தெரியுது, உங்களுக்கு அப்படிதான் தெரியுதான்ட்டு.